கிதியோன் அப்படித்தான் கிதியோனை பார்த்து அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். C'est ce que l'Éternel a dit à Gédéon. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். Vaillant héros, l'Éternel est avec toi. உடனே அவர் கிதியோன் சொன்னார், சும்மா போங்க ஆண்டவரே. Et Gédéon a dit, oh mais Seigneur, laissez. கர்த்தர் நம்மோட இருந்தா நமக்கு ஏன் இவ்வளவு பாடு? Si l'Éternel était avec nous, pourquoi est-ce qu'on aurait autant de souffrance? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Moi je vous dis. கர்த்தர் உங்களோட இருக்கிறபடியே தான் உங்களுக்கு இவ்வளவு பாடு. C'est parce que l'Éternel est avec vous que vous avez autant de souffrance. சத்தமா. Dites fort. கர்த்தர் உங்களோட இருக்கிறபடியே தான் பாடு. C'est parce que l'Éternel est avec vous que vous avez des souffrances. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இல்லையேண்டா. Si l'Éternel n'était pas avec vous. செத்த மீன் தண்ணீரில மிதந்து போற மாதிரி போவீங்க. Vous flotterez comme un poisson mort sur l'eau. அதாவது செத்த மீன் உலகத்தில எப்படி தண்ணீரில மிதந்து போற மாதிரி போவீங்க. Vous savez, les poissons morts flottent à la surface de l'eau. De même, vous allez flotter dans votre vie. ஆனா உயிரோட இருந்தா, mais si vous étiez vivant, கர்த்தரோட இருந்தா, si vous étiez avec Christ, அப்படி மிதந்து போக மாட்டீங்க, vous எதிர்த்து ne போவீங்க. flotteriez pas, mais vous allez nager. அந்த எதிர்த்து ஓடுறதான் நமக்கு போராட்டம். Vous allez aller à l'encontre des flots. அதத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டம். J'ai combattu le bon combat. நல்ல போராட்டம். J'ai combattu le bon combat. நீங்க உயிரோட இருக்கீங்க. Vous êtes vivant. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. Adressez-vous à votre voisin ou votre voisine. உயிரோட இருக்கு. Vous êtes vivant. உயிரோட இருக்கிறேன்னு உயிரோட சொல்லுங்க. Vous êtes vivant et dites cela avec vie. ஆமென். அத உயிரோட சொல்லுவோம். Dites-le avec vie. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை துரிதமாய் சீக்கிரமாய் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். Je vais parler brièvement courtement la parole de Dieu aujourd'hui. ஆமென். என்னோடு கூட திருப்புங்கள் ரோமர்களின் நிருபம் 14வது அதிகாரம் 23வது வசனம். Verset 23. ரோம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. Est-ce que nous pouvons applaudir ces enfants? சத்தம் போதாது. Je n'entends pas. சத்தம் போதாது. Je n'entends pas. அருமையா வாசித்தார். Ils ont très bien fait. பெரிய எகிப் மரியாஸ் அங்க இங்க போயிட்டாங்க. Ils ont très bien joué. Les grands sont partis à un mariage, sont partis à ஆனாலும் d'autres இப்ப événements. கண்டபடி பேசலாது. லைவ்ல போது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க டெலிபோனை போட்டு. Mais je ne peux rien dire parce que ils sont en train de regarder en live. நீங்க நல்லா வாசிக்கிறீங்க. Vous avez très bien joué. ஆமென் சொல்லுங்களே. Vous jouez bien. ஆனாலும் இன்றைக்கு அவங்க வக்கம்ஸ்ல போயிட்டாங்க. Mais actuellement ils sont en vacances. இங்க சின்ன பிள்ளைகளை போட்டுருக்காங்க. சின்ன C'est la petite équipe qui est là aujourd'hui. சின்ன பிள்ளைகள் இல்ல பெரிய பிள்ளைகள். ஆமென். C'est pas des petits enfants, c'est des adolescents déjà. ஆனா நல்லா வாசிச்சாங்க. Ils ont très bien joué. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes amen? அருமையா வாசித்தாங்க. Ils ont très bien joué. கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. கடந்த வாரம் இந்தியாவில இருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு மெசேஜ் அனுப்பி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி. La semaine dernière un pasteur de l'Inde m'a envoyé un message vocal. பாஸ்டர் உங்களுடைய ஆராதனைகளை நான் பார்த்தேன். Pasteur, j'ai vu vos adorations. மிகவும் அருமையாக இருக்கிறது. Elles sont très bien. அது மாத்திரமல்ல. Mais encore. பெண்களை நீங்கள் அதிகமாய் பயன்படுத்துகிறீர்கள். Vous utilisez beaucoup les femmes. அதுக்காக நீங்க சீமான் கட்சி என்று சொல்ல கூடாது. Vous devez pas dire pour autant que vous faites partie du parti politique de Siman. பெண்களை அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள். Vous utilisez beaucoup les femmes. வந்து பயன்படுகிற பெண்கள் சகோதரிகள் எல்லாம் நல்லா செய்கிறார்கள். Et les femmes qui ont été utilisées par vous le font très bien le service. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Que l'Éternel vous bénisse. ஆனா இன்றைக்கு கர்சம் தான் பயன்பட்டார்கள். Mais aujourd'hui ce sont les garçons qui ont été utilisés. Une grande acclamation. நல்ல பிள்ளைகள் நல்லா வாசிச்சீங்க. நல்ல gentils enfants, vous avez très bien joué. Et vous êtes très bien habillés aussi. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Que l'Éternel vous bénisse. சரி, ரோமர்களின் நிருபம் Épître aux Romains 14வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் சமுசயமாப்படுகிறவனாய் புசித்தால். Mais si quelqu'un a des doutes au sujet de ce qu'il mange. தூத்தண்டு இருக்கு பிரெஞ்சில. ஆமென். அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால். Parce qu'il n'agit pas par conviction. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். Il est condamné. சாப்பிடுற விஷயத்திலேயே அவிசுவாசமா சாப்பிட்டா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். Quand il mange sans conviction, il est condamné, même au sujet de la nourriture. சாப்பிடுற விஷயத்திலேயே même au sujet de la nourriture. விசுவாசத்தோடு எடுத்து புசிக்க வேண்டியது. Nous devons manger avec conviction, avec foi. அரையும் குறையுமா சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு புசிச்சா அங்கேயும் பிரச்சனை வந்துவிடும். Et si nous mangeons avec des doutes, est-ce que je peux manger ou pas? Là aussi il y aura des problèmes. அதுக்காக விஸ்கியை எடுத்து அப்படி வச்சிட்டு விசுவாசத்துல ட்ரண்டு எடுக்கறே இல்ல. Ce n'est pas pour autant qu'on doit prendre une bouteille de whisky et dire c'est avec foi que je vais consommer et consommer. Non. என்னடா உங்களுக்கு சொல்லைக்குள்ள சரியா சொல்லணும். Parce que lorsque je vous prononce des paroles, je dois dire correctement. பிறகு நாளைக்கு சொல்லுங்க நீங்க தான் சொன்னீங்க விசுவாசத்திலே அடியேன்னு நான் அடிச்சு விட்டேன். Après vous allez me dire c'est vous dans la prédication vous avez dit consommer avec foi. Bah j'ai fait avec foi. தேவன் அங்கீகரிக்காத பதார்த்தங்களை பானங்களை சாப்பாடுகளை
நாம் விசுவாசத்தோடையும் உட்கொள்ள கூடாது. Les breuvages ou aliments que l'Éternel ne reçoit pas, n'accepte pas, même avec conviction et foi, ne devons pas les consommer. விசுவாசத்தோட தூக்கி அங்கல வச்சிரணும். Avec foi, nous devons rejeter et mettre de côté. சரி, இப்ப மேட்ருக்கு Maintenant, வருவோம். revenons à notre sujet. கீழே பாருங்க, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. Tout ce qui n'est pas le produit d'une conviction est un péché. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு Le thème d'aujourd'hui, விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம். tout ce qui n'est pas le produit d'une conviction est péché. விசுவாசத்தினால வராதது யாவும் பாவம். Tout ce qui n'est pas le produit d'une conviction est péché. வசனத்தை நல்லா கவனிங்க. Regardez bien le verset. பாவம் என்று சொல்லல, On parle pas d'un péché பாவமே et péché. என்றா என்ன அர்த்தம்? Qu'est-ce que cela signifie? அதுக்கு 2-3 தம்பம் பண்ணி போட்டு சீனியே பண்ணினது போல இருக்கு. C'est comme s'il avait mis 2-3 sceaux et qu'il avait signé oui, c'est un péché. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. Il n'y a aucun changement. நாங்க அத்தோசியமா இருக்கணும். Donc faire attention à ce qu'on lit. விசுவாசத்தினால தான் எதையும் செய்ய வேண்டும். C'est par la foi que nous devons agir. அதனால தான் எங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. C'est pourquoi un nom nous a été donné. சத்தமா சொல்லுங்க. Les fidèles. ஆரோ சொல்லுற விசுவாசி இல்ல விசுவாசி. Certaines personnes disent que ce sont des piqûres empoisonnées, mais non. நீங்க தப்பா சொல்ல கூடாது, விசுவாசி. Ce sont des fidèles. ஆமென் சொல்லுங்க. Des fidèles. பழைய ஏற்பாட்டில இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். Dans l'Ancien Testament, on les appelait les Israélites. ஜூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் விசுவாசிகள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள். ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து. அப்ப உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் விசுவாசிகள். அப்ப நாங்க எல்லாரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? விசுவாசத்தினால தான் நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. Tout ce qui ne vient pas du produit d'une conviction est péché. அப்ப எங்கட வாழ்க்கையில எல்லாம் எது செய்தாலும் விசுவாசத்திலேயே செய்ய வேண்டும். Tout ce que nous faisons dans notre vie, nous devons faire par la foi, par la conviction. எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் எல்லாம் விசுவாசத்தில தான் இருக்க வேண்டும். Le fondement de notre vie doit être la foi. நான் இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து தான் பேச போறேன். Aujourd'hui, je vais vous parler de la foi. பரிசுத்தத்தை குறித்து பேசல. Je ne parle pas de la sainteté. ரட்சிப்பை குறித்து பேசல. Je ne parle pas du salut. அபிஷேகத்தை குறித்து பேசல. Je ne parle pas de l'onction. விசுவாசத்தை குறித்து. Je parle de la foi. ஆமென். Amen. இந்த பரிசுத்தம், la sainteté, ரட்சிப்பு, le salut, அபிஷேகம், l'onction, பல பிசா பேய துரத்துறது எல்லாமே chasser des démons et tout விசுவாசத்தால தான் வருது. Tout cela vient avec la foi. ஆமென் சொல்லுங்க. Dites amen. இது உங்களுக்கு அற்பமாக இருக்கும். ஐயோ பரிசுத்தத்தை இவர் விசுவாசத்தை விட குறைச்சு பேசுறார். Peut-être que c'est méprisable pour vous. Oh, il parle de la foi comme si c'était supérieur à la sainteté. ரட்சிப்பை விசுவாசத்தை விட குறைச்சு பேசுறார். Il diminue le salut par rapport à la foi. நான் குறைச்சு கூட்டி பேசல. Je ne diminue pas, je n'augmente pas. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தின் மூலமாய் விசுவாசத்தின் அடிப்படையில தான் யாவும் செய்யப்பட வேண்டும். Dans notre vie, tout doit être fait sur le fondement de la foi. இந்த வீட்டுக்குள்ள, dans cette maison, ஆமென், இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை நாங்க பல காரியங்களுக்கு பயன்படுத்துறோம். Nous utilisons l'électricité pour beaucoup de choses. மைக்குக்கு பயன்படுத்துறோம். Pour les micros. வெளிச்சத்துக்கு பயன்படுத்துறோம். Pour la lumière. மணிக்கூடி நேரம் பார்க்கிறதுக்கு பயன்படுத்துறோம். Pour la pendule, pour afficher l'heure. பீரோக்குள்ள போனா அந்த வாசம் வர்றதுக்கு அந்த எண்ணெயை ஊத்தி போட்டு அதை முறுக்கி விட்டு இருக்குது, கொஞ்சம் வாசம் வரட்டும்னு சொல்லி. Si on va dans le bureau, on utilise pour le désodorisant électrique. கொஞ்சம் தலை நனைஞ்சிட்டேன்னு சொன்னா நாங்க கியாட்டர் பிடிக்கிறோம். Lorsque nous avons les cheveux mouillés, utilisons le sèche-cheveux. எல்லாம் பயன்படுத்துகிறோம். Nous utilisons. ஆனா இங்க வர்ற கரண்டுக்கு ஒரு காபிள் இருக்கு கீழே. Mais il y a un câble en dessous pour tout அதுல வந்து தான் எல்லாம் டிவிஸே பண்ணி பிரிக்கப்படுது. Et c'est de ce câble qui est divisé, qui répartit l'électricité. எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்கிற அடிப்படையில தான் சகலமும் கிரியை செய்ய வேண்டும். Dans le fondement de la foi, tout doit agir. சத்தமா. Dites fort amen. வேதம் சொல்லுகிறது. La Bible dit. விசுவாசம் என்றால் என்ன? Qu'est-ce que la foi? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. C'est la certitude des choses que l'on voit et la croyance de ceux que l'on ne voit pas. எபிரேயர் 11வது அதிகாரம் Hébreux 1வது வசனம். Chapitre 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். C'est la ferme assurance des choses que l'on espère et la démonstration de celles qu'on ne voit pas. நாங்க நம்ப முடியாததை நம்புகிறது தான் விசுவாசம். C'est croire ce que l'on ne peut pas croire.
காணாததை நம்புகிறது தான் விசுவாசம். Croire ce qu'on ne voit pas. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? Qu'est-ce que l'homme doit croire pour voir? இது தண்ணீர் என்று நீங்கள் நம்ப வேண்டியது என்ன? Pourquoi est-ce que vous avez besoin de croire que c'est de l'eau? இதத்தான் நீங்க பார்க்கறீங்களே. Vous le voyez déjà que c'est de l'eau. அப்ப நான் நீங்கள் காண்கிறதை நம்புறது அல்ல நம்பிக்கை. Ce n'est pas le fait de croire ce que l'on ne voit, la foi. நம்பக்கூடிய ஒன்றை நம்புகிறது அல்ல நம்பிக்கை. Ce n'est pas croire ce qui peut être cru. நம்பவே முடியாது. Mais quelque chose qu'on ne croit pas. நான் அதை காணவே இல்லை. Qu'on ne le voit pas. அது என் இருதயத்தில் தோன்றவே இல்லை. Qui n'atteint pas mon cœur. என்னாலே அதை கற்பனை பண்ணவே முடியல. Je n'arrive même pas à l'imaginer. ஆனா நான் நம்புகிறேன். Mais je crois. கர்த்தருக்கூடாக ஆண்டவர் மூலமாக அதை நம்புகிறேன். Par Jésus-Christ, par le Seigneur, je crois. அந்த விசுவாசமே தேவனை பிரியப்படுத்துகிறது. C'est cette foi qui est agréable au Seigneur. பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார். Saint Paul dit ainsi. 2 கொரிந்தியர் புத்தகம் Dans 2 Corinthiens. 6வது அதிகாரம். Chapitre 6. 5வது வசனம். Verset 5. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம். 2 Corinthiens. 5வது வசனம். Chapitre 6 verset 5. அல்லேலூயா. மன்னிச்சுக்கொள்ளுங்க. 5வது அதிகாரம் 6வது வசனம். Chapitre 5 verset 6. அல்லேலூயா. ஆமென். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். Nous sommes donc pleins de confiance et nous ne savons pas qu'en demeurant dans ce corps, nous demeurons loin du Seigneur. நாம் தரிசித்து நடக்கவில்லை. Pardon, c'est le verset 7 en நாம் français. விசுவாசித்து தான் நடக்கிறோம். Nous ne marchons pas par la foi mais par la vue. தரிசித்து நடப்பது Nous என்றால் ne என்ன? marchons pas par la foi. ஒன்றை பார்த்து உறுதிப்படுத்தி நடக்கிறது. Nous marchons par la vue, c'est-à-dire que nous voyons et que nous avons la certitude de ce que nous voyons. ஒன்றை என்னுடைய கண்ணினால் பார்த்து அதை என் இருதயத்திலே நம்பி உறுதிப்படுத்தி கொண்டு வாழுகிறது. Je vois quelque chose de mes yeux et j'ai la certitude de ce que je vois et je confirme, c'est en fonction de cela que je marche. கிறிஸ்தவ வாழ்க்கை அது அல்ல. La vie chrétienne, ce n'est pas cela. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Moi je vous le dis. உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருக்கிறார். L'Éternel est avec chacun d'entre vous. நீங்க உடனே எங்க என்று கேட்க கூடாது, கேட்க முடியாது. Où il est? Non, vous pouvez pas demander. நீங்க அவரை தரிசிக்கவும் முடியாது. Vous ne pouvez pas le voir non plus. ஆனா நீங்க நம்புறீங்க. Mais vous le croyez. பாஸ்டர் சொன்னபடி. Parce que le pasteur l'a dit. வசனம் சொன்னபடி. Parce que le verset le dit. நான் நம்புறேன். Je le crois. என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார். L'Éternel est avec moi. 24 மணித்தியாலும் என்னோட இருக்கிறார். 24 heures sur 24 il est avec moi. நான் தரிசித்து நடக்கல. Je ne marche pas par la vue. விசுவாசித்து நடக்கிறேன். Je marche par la foi. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, chers enfants de Dieu, எபிரேயர் 11வது அதிகாரம் Hébreux 11 6வது வசனத்திலே ஊழியக்காரன் இப்படி எழுதுகிறார். ஆமென். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். Sans la foi, il est impossible de lui être agréable. நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்தணுமா? Vous et moi, si nous voulons être agréables, Seigneur, பிரியப்படுத்தணுமா? est-ce que nous voulons être agréables à Dieu? ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள். Nous devons faire une seule chose. அவரை மேல விசுவாசம் வையுங்கள். Nous devons avoir foi en lui. அவர் இதை செய்ய முடியும் என்கிற சில வசதிகளை ஏற்படுத்துகிற பொழுது நீங்க விசுவாசம் வைக்கிறது அல்ல விசுவாசம். Lorsqu'il vous donne quelques facilités à vous faire croire en certaines choses, ce n'est pas cela la foi. இதுக்கு மேல செய்கிறதற்கு வழியே இல்லை. ஆனா நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்றால் அந்த விசுவாசம் தான் அவரை பிரியப்படுத்துகிறது. Mais lorsqu'il y a aucun moyen de le croire et que vous avez quand même foi en lui, c'est cela la vraie foi. இந்த காலை வேளையில en cette matinée, இந்த இடத்தை விட்டு நாங்க போகிற பொழுது lorsque nous allons quitter ce lieu, இதே அனுபவத்தோட போறோம். dans cette même expérience nous allons quitter ce lieu. குழந்தை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இல்லை. Je n'ai pas la foi que j'aurai un enfant. ஆபிரகாம் கிழவன் ஆயிட்டார். Abraham est devenu vieux. சாராள் கிழவி ஆயிட்டார். Sarah est avancée en âge. சரி, கிழவன் கிழவி என்றாலும் பரவாயில்லை. Okay, ce sont des vieux et un vieux et une vieille. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போய் விட்டது. Elle est même stérile, elle a arrêté ses கற்பம் செத்து போயிட்டு. son utérus est mort. இதுக்கு மேல முடியவே முடியாது, வாய்ப்பு இல்லை. Il n'y a aucun moyen pour qu'elle enfante. இந்த இடத்திலும் தேவனை பிரியப்படுத்த முடியும். Est-ce que dans cet endroit elle peut être agréable Seigneur? எப்படி பிரியப்படுத்த முடியும்? Comment lui être agréable? ஆண்டவரே, Seigneur, நீர் எனக்கு செய்ய வல்லவர். tu es puissant pour சத்தமாய் சத்தமாய் கரங்களை தட்டி acclamons le Seigneur. கரங்களை தட்டி acclamons le Seigneur. அல்லேலூயா. Alléluia. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க? Peu importe les circonstances dans lesquelles vous êtes. செத்து போன சூழ்நிலை. Même si ce sont des circonstances mortes. இதுக்கு மேல முடியாதப்பா. Après cela je ne peux pas.
கர்த்தருக்கு அந்த நிலைமைக்காக கர்த்தருக்கு Je ஸ்தோத்தரிக்கிறேன். rends gloire à Dieu pour ces Amen. சொல்ல situations-là. மாட்டீங்க. Dites Amen. ஆமென். பட்டா தான் தெரியுமென்று நினைக்கிறீங்க. Vous vous dites, c'est lorsque tu traverses ces ஏனென்றா souffrances que tu peux தேவன் comprendre. அப்படிப்பட்ட நிலைமையில வச்சுதான் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். C'est dans ce genre de situation que எத்தனை பேர் ஆமென் l'Éternel சொல்றீங்க? glorifie son nom. அல்லேலூயா. Amen. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டபடியினால் Parce que ces circonstances sont arrivées. ஆண்டவரால முடியாது என்று அல்ல. Il n'y a rien qui soit impossible à Dieu. அந்த இடத்துல நீங்க விசுவாசித்து Dans cette circonstance, அவரை ayez foi en Dieu பிரியப்படுத்துறீங்க. et soyez agréable à lui. அதனால தான் பைபிள் சொல்லுது. C'est pourquoi la Bible dit, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது Hébreux வசனம். 11, chapitre 6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத alors காரியம். sans la foi, il est impossible de lui être agréable. கூடாத Il காரியம். est impossible. தொடர்ந்து ஊழியன் சொல்லுகிற பொழுது, Lorsque le serviteur continue à dire, ஏனென்றால் அவரை தேடுகிறவன் car celui qui croit en lui, அவர் உண்டென்றும் il faut qu'il croit qu'il existe. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் Et qu'il est அளிக்கிறவர் le என்றும் rémunérateur de விசுவாசிக்க ceux qui வேண்டும். le cherchent. இன்றைக்கு நிறைய பேர் Aujourd'hui, beaucoup de personnes அவர் உண்டென்று விசுவாசிக்கிறார். croient qu'il existe. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Combien de personnes croient qu'il existe? அவர் உண்டு. Oui, il existe. ஆமென். ஆனா எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை Mais le commandement qui nous a été donné est, அவர் உண்டு என்றதோட நிக்க கூடாது. on ne doit pas s'arrêter au fait qu'il existe. அவர் உண்டு என்று விசுவாசிக்கிறது இன்னொரு ஆள் இருக்கு. யாரு? Il y a d'autres personnes qui croient qu'il existe. பேய். Qui sont ces autres personnes? Les démons. பேய். Les démons. யாக்கோபு 2வது அதிகாரத்திலே எழுதி இருக்கு. Il est écrit dans Jacques chapitre 2. பிசாசு எப்படி விசுவாசிக்குது? கடவுள் உண்டு என்று அவன் விசுவாசிக்கிறான். Les démons aussi croient. que Dieu விசுவாசிக்கிறது existe. மட்டுமல்ல, Ils ne croient pas. Il faut pas que croire. விசுவாசித்து நடுங்குகிறான். Ils tremblent aussi. ஆனா நானும் நீங்களும் என்ன செய்யணும்? Mais vous et moi, qu'est-ce que nous faisons? அவர் உண்டென்று நம்பி Nous devons croire qu'il existe அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு et qu'il est le பலன் rémunérateur அளிக்கிறார். de ceux qui le cherchent. பலன் அளிக்கிறார். De ceux qui le cherchent. அல்லேலூயா. Alléluia. யோபு 1வது அதிகாரம் Job chapitre 1, 9வது வசனம். verset 9. யோபு 1வது அதிகாரம் 9வது Job வசனம். chapitre 1, verset 9. பிசாசு போய் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், Satan s'adresse à Dieu et dit, விருதாவாகவா யோபு உமக்கு பயந்து நடக்கிறான்? qu'il te craint de manière désintéressée? அதனுடைய அர்த்தம் என்ன? Quelle est la signification? பலன் பெற்றுக்கொள்ளாமல அவன் உம்மை பயந்து உம்மை நேசித்து Est-ce que நடக்கிறான். c'est sans rien recevoir de toi qu'il te craint? நீர் அவனுக்கு பலன் கொடுக்கவில்லையோ? Ne l'as-tu pas rémunéré? நீர் அவனை சுற்றி ஆசீர்வாதத்தை Ne l'as-tu pas கொடுக்கவில்லையோ? béni? Donner des bénédictions? கர்த்தருடைய பிள்ளைகளே, Chers enfants de Dieu, ஜோபுக்கு மாத்திரமா? non, est-ce que c'est seulement pour Job? உங்களுக்கும் எனக்கும் கூட Pour தேவன் vous பலன் aussi, pour அளிக்கிறார். moi aussi, l'Éternel nous அல்லேலூயா. récompense. Amen. ஆகவே நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். Nous devons avoir foi en Dieu. இப்ப விசுவாசத்தினுடைய பெருமதி என்ன? Quelle est la valeur de la foi? முக்கியமான 4 காரியங்களை உங்களோட பகிர்ந்து 4 கொள்ளுகிறேன். points que je vais partager avec vous. நீங்க கேட்டிருக்கலாம் நிறைய வசனங்களில. Vous avez peut-être entendu plusieurs versets. ஆனாலும் உங்களை மறுபடியும் தட்டி எழுப்பிவிட கர்த்தர் பிரியமுள்ளவராய் Mais இருக்கிறார். pour vous motiver à nouveau, l'Éternel désire partager ses paroles. நீங்க எதை இழந்தாலும் விசுவாசத்தை மட்டும் இழக்க கூடாது. Quoi que vous perdiez, ne perdez pas la foi. சத்தம் வராது. Je n'entends pas. ஆனா நான் பேசினா வரும். Mais lorsque je parle, j'entendrai. அல்லேலூயா. Alléluia. ஏனென்றா நான் நம்முடைய விசுவாசிகளை இப்படித்தான் C'est நடத்துகிறேன். comme ça que moi je conduis mes fidèles. பாஸ்டர் சொல்லுகிற எல்லாத்தையும் நம்ப வேண்டாம் என்று நான் நடத்துகிறேன். Je dis à mes fidèles de ne pas croire à tout ce que ஆமென் le சொல்லுங்க. pasteur dit. Dites எதையும் amen. வசனத்தோட இருந்தா தான் நீங்க நம்பணும் Vous என்று devez நான் croire பிரசங்கம் பண்ணுகிறேன். seulement si le verset Satama. le disent. Si Satama. c'est là la prédication, dites fort Alléluia. amen. Alléluia. அருமையான கர்த்தருடைய Chers enfants பிள்ளைகளே, de Dieu, விசுவாசத்தினுடைய பெருமதி quelle est la valeur de la foi? அது உங்களுக்குள்ளே இருந்து அது செய்யக்கூடிய பெரிய காரியம். Quelle est la grande chose qu'elle fait en vous lorsqu'elle est en vous? பரிசுத்த அருளப்பர் சொல்லுகிறார். Saint Paul dit, Saint Jean, பரிசுத்த ஜோவான் Saint சொல்லுகிறார். Jean dit, 1 ஜோவான் 5வது அதிகாரம் 1 Jean chapitre 5, 4வது வசனம். verset 4. 5வது வசனம். 1 Jean chapitre 1 5, ஜோவான் 4வது அதிகாரம் Verset 5வது அதிகாரம் 4-5 வசனம் 5, 4, 5. வாசிக்கிறேன். Je vais lire. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Car tout ce qui est né de Dieu triomphe du monde. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Et la victoire qui triomphe du monde, c'est notre foi. உங்களுக்குள்ள இருக்கு. C'est en vous.
உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. Elle a été mise en vous. இந்த விசுவாசம் சாதாரணமானது அல்ல. Cette foi n'est pas simple. தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். La foi qui fait croire en Dieu, c'est celle qui triomphe du monde. நீங்களும் நானும் விசுவாசத்தை இழந்தால், Vous et moi, lorsque nous perdons la foi, நீங்களும் நானும் விசுவாசத்தை விட்டுட்டா, vous et moi, lorsque nous laissons la foi, இந்த உலகத்திலே நாங்கள் தான் தோல்வியுற்றவர்கள். c'est nous ceux qui ont le plus d'échecs dans le monde. அதனால தான் பரிசுத்த யோவான் C'est சொல்லுகிறார், pourquoi Saint Jean dit, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். tout ce qui est né de Dieu triomphe du monde. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Et notre foi, c'est celle qui triomphe du monde. அடுத்த வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி Qui est celui qui a triomphé du monde, உலகத்தை ஜெயித்தவன் யார்? sinon celui qui croit que Jésus est le Fils de Dieu? உலகத்தை ஜெயித்தவன் யார்? Qui est celui qui a gagné le monde? உன்னுடைய வெற்றி, உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உனக்குள்ள தேவன் வைத்த விசுவாசத்தில தான் இருக்கு. Ta victoire, tes bénédictions, tout cela réside dans la foi que l'Éternel a mis en toi. உன்னுடைய முழு வாழ்க்கையும், Dans toute ta vie, இந்த பூமியில என்னென்னலாம் நீ கற்பனை பண்றாயோ, tout ce que tu as désiré, imaginé dans ce monde. மன்னிச்சு கொள்ளுங்க, தப்பா நினைக்க கூடாது. Pardon, je ne pensais pas mal. இந்த வசனத்துக்கு உட்பட்டு என்னென்னலாம் நல்லபடி கற்பனை பண்றாயோ, Tout ce que vous avez imaginé, ce qui est en accord selon ces versets. ஏனெண்டா கற்பனை பண்றதுக்கு நாங்க கண்டபடி எல்லாம் கற்பனை பண்ணுவோம். Parce que sinon nous allons imaginer toutes sortes de choses. கற்பனை பண்றது கஷ்டமா? Est-ce que c'est difficile d'imaginer? இப்பவே கற்பனையில வெள்ள மாளிகையில ரம்புக்கு முதுகு சொரிக்கலாம். Déjà, même là, en imaginant, nous pouvons gratter un peu le rhum. அது ஒன்றும் கட்டுப்பாடு இல்ல. Ce n'est pas limité. அப்போ கற்பனை பண்ணைக்குள்ள எப்படி கற்பனை பண்ணணும்? Donc, lorsque nous imaginons, qu'est-ce que nous devons இந்த imaginer? வேதத்துக்கு உட்பட்ட மேன்மையான காரியங்கள் எதுவானாலும், Les choses élevées qui sont en accord selon la Bible. உனக்குள்ள தேவன் வைத்த விசுவாசத்தின்படி, Selon la foi que l'Éternel a mis en toi. அது எல்லாம் நீ உனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். Tout cela, tu peux le recevoir. அது எல்லாம் நீ ஜெயமாக Tout மாற்றிக் cela, கொள்ள tu peux முடியும். rendre en triomphe. அதனால தான் பரிசுத்தவான் இப்படி C'est எழுதுகிறார். pourquoi le Saint écrit ainsi. எபிரேயர் 10வது அதிகாரம் Hébreux chapitre 10, 38வது வசனம். verset 38. 10வது அதிகாரம் எபிரேயர் 10:38 38. வாசிக்கிறேன். Je vais lire. விசுவாசத்தினால் நீதிமான் Et mon பிழைப்பான். juste vivra par la foi. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் Mais tous ceux qui se retirent, ஆசீர்வாதமாக இருக்க, pour qu'ils soient bénis, நீ பிழைத்து இந்த பூமியில நல்லா இருக்க, pour que tu sois bien dans ce monde, et செழிப்பாக que tu இருக்க, vives, சுகமாக que tu இருக்க, sois en bonne santé, கர்த்தருக்காக பெரிய காரியத்தை pour faire செய்ய, de grandes choses pour l'Éternel, இந்த பூமியில ஒரு பெரிய மனிதனாக இருக்க, pour être un grand homme dans இந்த ce monde, பூமியில எல்லாராலும் மதிக்கப்படத்தக்க pour être நிலைமையில respecté இருக்க, de tous dans ce monde. நீதிமானாகிய நீ பிழைக்க, Toi le juste, pour que tu vives. தேவன் உனக்குள்ள வைத்த விசுவாசத்தினால் ஆகும். Tout cela se fera par la foi que l'Éternel a mis en toi. உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற விசுவாசம் அவ்வளவு வல்லமை உள்ளது. Parce que la foi que l'Éternel a mis en toi est si puissante. அந்த விசுவாசத்தை நீ இழக்க கூடாது. Tu ne dois pas perdre cette foi. அந்த விசுவாசத்தை நீ விட்டுவிட Tu ne dois கூடாது. pas laisser cette foi. அந்த விசுவாசத்தை நீ மெருகூட்ட வேண்டும். Tu dois alimenter cette foi. யாரோ மனிதர்கள் மேல குறை சொல்ல கூடாது. Tu ne dois pas critiquer les autres hommes. சூழ்நிலைகள் மேல குறை சொல்ல Tu ne dois pas கூடாது. critiquer les circonstances. ஊழியர்கள் மேல குறை Tu ne சொல்ல dois pas கூடாது. rejeter la faute sur les serviteurs. இன்றைக்கு இருக்கிற காலத்தின் மேல சூழ்நிலைகள் மேல குறை Tu ne dois சொல்ல pas கூடாது. rejeter la faute sur les circonstances et les situations du monde. இந்த காலம், இந்த சூழ்நிலை எவ்வளவு மோவையா இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உன்னை வாழ வைக்கும். Même si les சத்தமா circonstances et les சத்தமா situations sont néfastes, la foi qui est en toi te fera vivre. இந்த வசனம் வேதத்திலே அநேக இடங்களில் Ce எழுதப்பட்டிருக்கு. verset est écrit plusieurs fois dans la Bible. ரோமர் 1வது அதிகாரம் 7வது வசனம், Romains chapitre 1 verset 7. ரோமர் 3வது அதிகாரம் 28வது வசனம். Romains 3 28. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Le juste vivra par la foi. இந்த விசுவாசம் அருமையானது. Cette foi est belle. 2 பேதுரு 1வது அதிகாரம் 1வது 2 வசனம். Pierre chapitre 1 verset 1. என்னோட திருப்புங்க 2 பேதுரு. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, À ceux qui ont reçu un partage une foi du même prix que la nôtre par la justice de notre Dieu et du Sauveur Jésus-Christ. இந்த விசுவாசம் அருமையானது. Cette foi est belle.
ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையின் முழு ஆசீர்வாதமும் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான். Pourquoi toutes les bénédictions de notre vie émanent de cette foi? மார்க் எழுதின சுவிசேஷம் Évangile selon Marc. நான் நினைக்கிறேன் 8வது Je pense que அதிகாரம் c'est le chapitre 8. 23வது வசனத்தில் 23. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா Si vous regardez, ஒரு தகப்பன் un père அங்கே சீடர்களிடத்தில் தன்னுடைய குமாரனை கொண்டு வருகிறார். vient apporter son fils auprès des disciples. 9:23. 9:23. ஆமே, மன்னிச்சு கொள்ளுங்க. 9:23. 9:23. அந்த பிசாசை துரத்தி விட சீடர்களாலே ஆகாமல் போய்விட்டது. Les disciples n'ont pas pu chasser le démon qui était dans le fils. தகப்பன் இப்ப இயேசுவிட்ட கொண்டு வர. Maintenant le père vient amener ce fils à Jésus. இயேசு 23வது வசனத்திலே தகப்பனுக்கு என்ன சொல்லுகிறார்? Que dit-il au verset 23 au père? இயேசு அவனை நோக்கி, Jésus lui dit, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். si tu peux, tout est possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Tout est possible à celui qui croit. சத்தமா? Amen. சத்தமா? Dites fort. அப்போ விசுவாசித்தால் உன்னால எல்லாம் கூடும். Si tu as foi, tu peux tout faire. இல்ல எதை விசுவாசிக்கணும்? Il faut avoir foi en quoi? இல்லாததை, முடியாததை, உன்னிடத்தில் பலன் இல்லாததை, À ce qui n'est pas, à ce qui est impossible, à ce qui n'existe pas en toi lorsqu'il tu es sans force. ஆண்டவர் சொல்லுகிறார், L'Éternel dit, நீ விசுவாசித்தால் கூடும். si tu as foi, c'est possible. இந்த பிசாசை துரத்தி விட கூடும். On peut chasser ce démon si tu crois. நீ பரிசுத்தமாக இருந்தா கூடும் என்று சொல்லல. Il est pas écrit si tu es saint, tu peux chasser le démon. நீ நல்லா ஜெபிச்சா கூடும் என்று Si சொல்லல. tu pries bien, tu peux chasser. நீ நல்லா பைபிளை வாசிச்சா Si tu lis கூடும் bien என்று la சொல்லல. Bible, tu peux chasser. Non. நீ விசுவாசித்தால் Mais si கூடும். tu as foi, tu peux. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும். Car tout est possible à celui qui croit. ஏனென்றால் விசுவாசத்தின் மூலமாகத்தான் மற்ற எல்லாம் வர வேண்டி இருக்கிறது. C'est parce que c'est par la foi que tout émane. அதனால தான் ஜூதா எழுதுகிறார். C'est pourquoi Jude écrit. 3வது வசனத்திலே. Verset 3. ஜூதா 3வது வசனம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, Bien-aimé, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். comme je désirais vivement vous écrire au sujet du salut commun, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக je me suis senti obligé de le faire afin de vous exhorter à combattre pour la foi நீங்கள் தைரியமாக போராட வேண்டும். qui a été transmise aux saints. கர்த்தருடைய பிள்ளைகளே, Chers enfants de Dieu, ஜூதா என்ன சொல்லுகிறார்? Jude, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். la foi qui a été transmise aux saints une fois pour toutes. இதுக்காக நீங்கள் போராட Vous devez வேண்டும். combattre pour cette foi. உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கு. Il y a des combats dans votre vie. எதுக்கு போராட்டம்? Pourquoi est-ce que vous devez combattre? இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்காக. Pour préserver cette foi, vous devez combattre. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் உங்களுக்கு சொன்னார், Quelque temps auparavant, le pasteur vous a dit, உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கு. il y a des combats dans votre vie. ஏன் இந்த Pourquoi போராட்டம்? ce combat? நீங்க உலகத்து மனிதர் அல்ல. Parce que vous n'êtes pas des gens du monde. நீங்கள் Vous விசுவாசிகள். êtes des fidèles. உங்களுக்கு தேவன் ஒரு தன்னுடைய விசுவாசத்தை ஒப்புவித்திருக்கிறார். L'Éternel vous a donné la foi. நீங்கள் விசுவாசத்தோடு வாழுகிறவர்கள். Vous êtes ceux qui vivent avec அது foi. நிமித்தம் தான் உங்களுக்கு போராட்டம் உண்டு. Et c'est selon cette voie que சத்தமா? vous avez des tribulations. சத்தமா? Dites fort. அப்ப உங்களுடைய வாழ்க்கையின் முழு ஆசீர்வாதமும் உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்த விசுவாசத்திலே இருக்கிறது. Donc les bénédictions de toute votre vie émanent de la foi que l'Éternel vous a transmise. இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள Nous வேண்டும். devons préserver cette foi. இரண்டாவது காரியம், Deuxième point, விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். nous devons préserver la foi. லூக்கா எழுதின Évangile சுவிசேஷம் selon Luc, 8வது அதிகாரம் chapitre 8, 50வது வசனம். verset 50. நேரம் போதாது Je n'ai நான் pas le temps, சொல்லுகிறேன். je vais le dire. ஒரு ஜெப ஆலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக தேவனிடத்தில் வேண்டுகிறார். Un chef de la synagogue vient voir Jésus pour sa fille. நீர் வந்து என்னுடைய மகளை குணமாக்க வேண்டும். Viens sauver ma fille. Guérir ma ஆண்டவர் fille. புறப்பட்டு போகிறார். Seigneur Jésus-Christ va à son encontre. ஆண்டவர் அந்த வீட்டை நெருங்குகிறதற்கு முன்னாடியே செய்தி வருகிறது, அவள் மரித்து விட்டாள். Avant même qu'il s'approche de la maison, la nouvelle lui vient jusqu'à lui, elle est morte. அவங்க சொன்ன மெதட்ட சரியா வாசிச்சீங்கடா, Si vous regardez la façon dont cette phrase a été prononcée, அவள் மரித்து விட்டாள், elle est morte. போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம். அப்படித்தான் இருக்கும் Maintenant, போல. désormais, n'importune pas le maître. மேல இருக்கு, போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம். N'importune pas le maître. இனி என்ற சொல்லி இருக்காங்க. Est-ce qu'il est écrit désormais? ஆமென். இனி அவரை வருத்தப்படுத்த வேண்டாம். Est-ce qu'il est écrit désormais? ஆமென். அல்லேலூயா. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆமென். Il est écrit,
n'importune pas le maître. அப்ப அவள் உயிரோட இருக்கக்குள்ள போதகர் வந்தா ஏதாவது செய்ய முடியும், அவ்வளவுதான் அவங்களோட விசுவாசம். Parce que leur foi c'était là au temps où elle est vivante, l'Éternel peut faire quelque chose pour la sauver. ஆனா அவள் செத்து Mais போயிட்டா. maintenant elle est morte. இனி அவரை வருத்தப்படுத்த வேண்டாம். Maintenant plus besoin de l'importuner. இனி அவளுக்கு செய்ய வேண்டிய அடுத்த காரியத்துக்குள்ள காரியங்களை பாருங்க. Maintenant faites tout ce qui va poursuivre pour elle. 50வது வசனத்துல Verset 50. இயேசு அவளுடைய தகப்பனை நோக்கி, Jésus s'adresse à son père. விசுவாசம் உள்ளவனாயிரு, Ne crains point et foi. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். Et elle sera sauvée. இயேசு சொல்லல உபவாசி. Ce n'est pas Jésus n'a pas dit jeûne. இயேசு சொல்லல நல்லா ஜெபம் பண்ணு. Jésus n'a pas dit prie bien. இயேசு சொல்லல நல்ல பைபிளை எடுத்து வாசி. Jésus n'a pas dit lis bien les Écritures. எல்லாம் செய்யணும். C'est vrai qu'on doit faire tout cela. ஆனா எல்லாத்தையும் விசுவாசத்தில செய்யணும். Mais nous devons faire tout cela Satama. par la foi. Dites fort Satama. amen. Dites fort. பயப்படாதே. Ne crains point. விசுவாசம் உள்ளவனாயிரு. Crois seulement. அத மட்டும் நீ இழந்துராத. Ne perds pas la foi. அந்த விசுவாசத்தை மட்டும் நீ இழந்துராத. Ne perds pas la foi. அத நீ இழந்துட்டா Mais si tu perds la foi, உண்ட பிள்ளை உயிரோடு எழுப்பேலாது. on ne peut pas réveiller ta fille. உயிரோடு எழுப்பக்கூடியவர் இயேசு இருக்கிறார். Jésus-Christ qui est puissant pour ressusciter les morts est là. அவரிடத்தில் வல்லமை இருக்கு. Il a la puissance en lui. அவரிடத்தில் அவ்வளவு பரிசுத்தம் இருக்கு. Il a la sainteté en lui. ஆனா அவனுடைய விசுவாசம் முக்கியமானதா இருக்கு. Mais la foi de cet homme est importante. இந்த காலை வேளையிலே En கர்த்தருடைய cette matinée, பிள்ளைகளே, mes chers enfants de Dieu, உங்களுடைய விசுவாசங்கள் Votre foi கூர்மைப்படுத்தப்படுவதாக. doit être aiguisé. ஒரு கத்தியை தீட்டுகிற பொழுது அது எவ்வளவு கூர்மையாகிறதோ, Tout comme on aiguise une épée. உங்களுடைய ஒவ்வொருவருடைய விசுவாசங்களும் Votre கூர்மைப்படுத்தப்படுவதாக. foi doit être aiguisée. மங்கின மொட்டை கத்தி போல இருக்கக்கூடாது. Elle ne doit pas perdre de son tranchant. எங்கட வீடுகளில் இறைச்சி வெட்டுற கத்தியை பாருங்க, அது அப்படி போட்டு இழுத்தா இறைச்சி அப்படி இப்படி போகுதே தவிர வெட்டி ரெண்டாக்குற மாதிரி தெரியல. Vous savez, le couteau qu'on utilise pour couper la viande, on essaye de l'utiliser, mais on n'arrive pas à couper la viande parce qu'elle a perdu de son tranchant. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கு. Notre foi aujourd'hui est pareille. ஷார்ப்பா இல்ல. Elle n'est pas tranchante. ஷார்ப்பா இல்ல. Elle n'est pas tranchante. ஆண்டவர் தகப்பனுக்கு சொன்னார், Le Père a dit à Jésus, பயப்படாதே. Seigneur a dit au Père, ne crains point. விசுவாசம் உள்ளவனாய். Crois seulement. காதுல வந்த செய்தி செத்து போயிட்டாள். Lorsqu'il entend les nouvelles, c'est qu'elle est morte. முடிஞ்சது. C'est fini. இதுக்குள்ள வேற அழுக சத்தம் கேக்குது. Et en plus, on entend les pleurs. எல்லாம் அழுகிறார்கள். Tout le monde pleure. முடிந்து விட்டது. Tout est fini. ஆண்டவர் அந்த இடத்திலும் Mais à சொல்லுகிறார், ce moment-là, le Seigneur dit, பயப்படாத. ne crains point. Ne பயப்படாத. crains point. விசுவாசம் Crois உள்ளவனாய். seulement. அப்பொழுது அவள் Après ரட்சிக்கப்படுவாள். cela, elle sera sauvée. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில Dans votre vie aujourd'hui, எல்லாம் இழந்துட்டீங்க. vous avez tout perdu. என்னை இழக்கிறதுக்கு Il ஒன்றுமில்ல. n'y a plus rien à perdre. இந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், En cet endroit même, le Seigneur s'adresse à toi et dit, அந்த தகப்பனுக்கு சொன்னது போல உங்கள் tout comme il a dit ஒவ்வொருவருக்கும் à ce சொல்லுகிறார், Père, il vous dit à chacun d'entre vous, பயப்படாதே, ne crains point. விசுவாசமாயிரு, Crois seulement. அப்பொழுது Et ரட்சிக்கப்படும். elle sera sauvée. லூக்கா 22வது அதிகாரம் Luc chapitre 22, 31வது வசனம். verset 31. லூக்கா 22:31. 22-31. சீமோனே சீமோனே, கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல பிசாசானவன் உங்களை புடைக்கிறதற்கு என்னிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டான். Simon, Simon, Satan vous a réclamé pour vous cribler comme le froment. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். Mais j'ai prié pour toi afin que ta foi ne défaille point. இயேசு சரியாக போதிக்கிறார், சரியாக ஜெபிக்கிறார். Jésus-Christ a bien enseigné, il a bien prononcé comme parole. இந்த காலை வேளையிலே பாஸ்டரும் உங்களுக்கு சரியாக போதிக்கிறார். Aujourd'hui, en cette matinée, le pasteur vous enseigne bien également. நாங்க எப்படி ஜெபிச்சிருப்போம்? Comment est-ce que nous aurions pu prier? இப்ப இயேசுவின் ஜெபத்தை போல நான் செஞ்சிருந்தா எப்படி ஜெபிச்சிருப்பேன்? Si j'aurais fait la prière de Jésus-Christ, de quelle manière est-ce que je l'aurais fait? ஆண்டவரே, சீமோனுக்குள்ள பயம் வரக்கூடாது. Oh Seigneur, qu'il n'y ait point de crainte en Simon. ஆண்டவரே, சீமோன் வைராக்கியத்தை விடக்கூடாது. Il ne doit pas laisser sa vaillance.
ஆண்டவரே சீமோன், ஆண்டவரே பரிசுத்தத்தை இழக்க Tu ne கூடாது. dois pas perdre la sainteté, Simon. எப்படி எங்களுக்கு இஷ்டமானதுக்கெல்லாம் ஜெபிச்சிருப்போம். Nous aurons prié toutes sortes de choses selon nos désirs. ஆனா ஆண்டவர் ஜெபித்த ஜெபம் முக்கியமான ஜெபம், விசுவாசத்தை இவன் இழந்து போக கூடாது. Mais la prière que Jésus-Christ a faite, une prière très importante, afin qu'il ne défaille pas dans la foi. இயேசுவின் ஜெபத்தை கவனியுங்கள். Regardez la prière de Jésus. எந்த ஜெபத்தை இயேசு Quelle est la செய்தார்? prière que Jésus a faite? நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் Mais கொண்டேன். j'ai prié pour toi afin que ta foi ne défaille point. ஏன்? அந்த விசுவாசம் தான் உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் தூக்கி எழுப்ப Et போகுது. on va relever ta vie à nouveau. சத்தம் Je வராதோ? n'entends pas. நீ பரிசுத்தத்தை இழக்க போகிறாய். Tu vas perdre ta sainteté. என்னை மறுதலிக்க Tu போகிறாய். vas me renier. மறுபடியும் கடலுக்கு போக Tu vas போகிறாய். retourner à la mer. மறுபடியும் எங்கே நீ பிடிபட்டாயோ அந்த இடத்துக்கு போய் உட்கார போகிறாய். Là où je t'ai pris, tu vas te retourner dans cet endroit-là. அலங்கோலமாக போகிறாய். Tu vas être dénudé. வியாதிப்பட Tu போகிறாய். seras dans la maladie. ஆனா உன்னை குறித்து நான் நல்ல திட்டம் Mais வைத்திருக்கிறேன். j'ai des bonnes choses, des bonnes visions à ton sujet. என்ற ஜெபம் Ma prière. இயேசு அங்கே சொல்லுகிறார், என்னுடைய ஜெபம் Jésus-Christ dit ma prière. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். J'ai prié pour que tu ne défailles pas dans la foi. ஏனென்றால் நீ எதை இழந்தாலும் நீ விசுவாசத்தை இழக்காமல் இருந்தால் அந்த விசுவாசத்தின் ஊடாக மறுபடியும் நீ தழைத்து விட முடியும். Quoi que tu perdes, si tu ne défailles pas dans la foi, par la foi que tu as, tu peux revenir. நீ எதையும் இழந்துடலாம். Tu peux perdre tout ce que tu veux. ஆனா விசுவாசம் மட்டும் இருந்துட்டா Mais si tu avais la foi, நீ மறுபடியும் si tu தழைப்பாய். as la foi, tu peux revenir à nouveau. அதனால தான் வேதம் சொல்லுது, C'est pourquoi la Bible dit, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். même si le juste tombe 7 fois, il se relèvera. அவனை எழுப்புகிறது எது? Qu'est-ce qui le redresse? மனம் திரும்புதல், பரிசுத்தம், பைபிள் வாசிப்பு, உபவாசம் எல்லாம் உண்மைதான். C'est vrai, c'est la repentance, la lecture, le jeûne, la prière. இதெல்லாம் செய்கிறதற்கு விசுவாசம் தான் முக்கியமானதா இருக்கு. Faire tout cela, il faut ஒரு la foi. இல்லைன்னா பைபிளை படிக்க மாட்டாய். Si tu n'avais pas la foi, tu ne lirais pas la Bible. இல்லைன்னா பைபிள் படிக்க மாட்டாய். Sinon, tu ne lirais pas la Bible. இல்லைன்னா ஜெபிக்க மாட்டாய். Sinon, tu ne prierais pas. இல்லைன்னா நீ ஆராதிக்க மாட்டாய். Sinon, tu n'adorerais pas. சேர்ச்சுக்கு வர Tu ne மாட்டாய். viendrais pas à l'église. தேவனுக்கு கீழ்ப்படிய Tu மாட்டாய். ne t'obéirais pas au மன்னிக்க Seigneur. மாட்டாய். Tu ne pardonnerais pas. என்ன காரியம் செய்கிற என்றாலும் Quoi que tu fasses, விசுவாசம் முக்கியம். il faut la foi. அதுக்குத்தான் இயேசு ஜெபித்தார். C'est pour cela que Jésus-Christ a prié. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு Mais moi, j'ai prié உனக்காக வேண்டிக் que கொண்டேன். ta foi ne défaille point. 2 தீமோத்தேயு 2 Timothée, முதலாவது chapitre அதிகாரம் 1, 14வது verset வசனம். 14. ஆமென். 2 தீமோத்தேயு 2 Timothée, முதலாவது அதிகாரம் chapitre 1, 14வது verset வசனம். 14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள். Garde le bon dépôt par le Saint-Esprit qui habite en nous. பாஸ்டருடைய கேள்வி, La question du pasteur, தீமோத்தேயுக்குள்ள ஒரு நற்பொருள் வைக்கப்பட்டிருக்கு. quelque chose, une bonne chose a été déposée en Timothée. அங்க பாருங்க 14வது வசனம். Regardez, chapitre verset 14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, Le bon dépôt qui a été donné. இப்ப எந்த கேள்வி? Maintenant, ma question, அந்த நற்பொருள் என்ன? quel est ce bon dépôt? Qu'est-ce qui a été déposé en Timothée? அந்த நற்பொருள் என்ன? Qu'est-ce qui a été déposé en Timothée? நாங்க சொல்லுவோம் பரிசுத்தம். Moi, je vais dire, nous, on va dire la sainteté. இன்னொருவர் சொல்லுவார் ஜெபம். D'autres personnes vont dire la prière. இன்னொருவர் சொல்லுவார் உபவாசம். Une autre personne va dire le jeûne. இன்னொருவர் Une சொல்லுவார் autre personne ரட்சிப்பு. va dire le salut. நான் உங்களுக்கு Moi, சொல்லுகிறேன், je vous dis, அந்த நற்பொருள் Ce bon தேவன் dépôt. நமக்குள்ள வைத்திருக்கிற விசுவாசம். c'est la foi que l'Éternel nous a transmise. நீங்க சில பேர் சொல்லுவீங்க Certaines personnes vont dire அபிஷேகம். l'onction. இல்ல, Non. ஏனென்றா கீழே பாருங்க, Regardez un verset suivant. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை Regarde le bon dépôt. உனக்குள்ள வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியினால காத்துக்கொள். Par le Saint-Esprit qui Wow. habite en nous. அதை காத்துக்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்து. Pour garder ce bon dépôt, tu dois utiliser le Saint-Esprit. அப்ப எப்படி அபிஷேகத்தை நற்பொருள் என்று சொல்ல Alors முடியும்? comment est-ce que nous pouvons dire qu'il s'agit de l'onction? அபிஷேகத்தால காத்துக்கொள்ளாத. Tu dois garder par l'onction. அப்ப நற்பொருள் என்ன? Donc quel est le bon dépôt? நம்முடைய விசுவாசம். C'est la foi.
உனக்குள் ஒப்புவிக்கப்பட்டது. Ce qui a été donné en toi. அது உன்னுடையது அல்ல. Ce qui a été transmis, ce n'est pas à toi. யாரும் நீங்க சொல்லக்கூடாது அது என்ட. Personne doit dire c'est à moi. அந்த விசுவாசம் தேவனால் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது. Cette foi nous a été transmise சத்தம் par வராதோ? Dieu. இதுக்கு நான் 15 வசனம் சொல்லணுமோ? Est-ce que je dois dire 15 versets pour vous faire இங்கே comprendre? பாருங்க ஒப்புவிக்கப்பட்டது என்று எழுதி இருக்கு. On parle de quelque chose qui a été déposé. ஒப்புவிக்கிறது என்றா என்ன? Qu'est-ce que cela signifie transmettre, என்ன கவனிங்க. déposer? நான் இதை கொடுக்கிறேன். Ça je vous le donne. என்னிடத்திலே இவங்க பெற்றுக்கொள்ளுகிறாங்க. Elle reçoit de moi. யாரிடத்திலோ இருந்து யாருக்கோ கொடுக்கப்படுகிறது. Quelqu'un donne quelque chose à une autre personne. இங்கே எழுதப்பட்டிருக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. Là on parle de déposer. யூதா 3வது வசனத்தில Dans Jude chapitre 3. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட La foi qui a été transmise une fois pour toutes. 2 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனம். 2 Pierre chapitre 1 verset 3. அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். Ceux qui ont reçu la bonne foi. உடையவர்கள் அல்ல பெற்றவர்கள். Ils ont reçu la foi. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. La foi nous a été donnée. ரோமர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. Dans Romains il est écrit. எபிரேயர் புத்தகத்தில் Dans எழுதப்பட்டிருக்கு. Hébreux il est écrit. இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை எங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறார். Jésus Christ nous a transmis la foi. அது ஒரு நற்பொருள். C'est un bon dépôt. அதை நீ காத்துக்கொள்ளணும். Tu dois le garder. அதனால தான் 2 தீமோத்தேயு 4:7 பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். C'est pourquoi dans 2 Timothée chapitre 4 verset 7. நல்ல போராட்டத்தை J'ai போராடினேன். combattu le bon combat. ஓட்டத்தை முடித்தேன். J'ai gardé la foi. J'ai achevé la course. என்னத்தை J'ai காத்துக்கொண்டேன்? achevé la course et qu'est-ce que j'ai gardé? விசுவாசத்தை J'ai gardé la foi. பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன் என்று On ne சொல்லல. parle pas de j'ai gardé la ரட்சிப்பை காத்துக்கொண்டேன் என்று sainteté. J'ai சொல்லல. gardé le salut. அபிஷேகத்தை காத்துக்கொண்டேன் என்று gardé சொல்லல. l'onction. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். j'ai gardé la ஏனென்றால் அந்த foi. விசுவாசத்தின் மூலமா தான் இவை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அலங்கரிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி C'est அல்லேலூயா. par la foi que toutes ces choses ornent ma vie. Oui, இதான் உண்மை. oui, c'est la vérité. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும் ஆசீர்வாதம். Les bénédictions que la foi nous donne dans notre vie. முழு ஆசீர்வாதமே அதுல தான் இருக்கு. Toutes les bénédictions émanent de la foi. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Mais je vous dis, ஏனென்றா விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது. pourquoi la foi est si importante. எபிரேயர் 3வது அதிகாரம் 28வது வசனம். Hébreux chapitre 3 verset 28. எபிரேயர் 3:28. Hébreux 3:28. பைபிள் சொல்லுது La பாருங்க. Bible dit எபிரேயர் 3:28. 3:28. ஆமென். அல்லேலூயா. நேரம் போதாது. ஆமென். ஸ்தோத்திரம். மன்னிச்சுக்கொள்ளுங்க. ரோமர் 3:28. பாஸ்டர் தான் தப்பு Romains பண்ணிட்டார். ஆமென். 3:28. ரோமர் 3:28. பாருங்க, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே Car nous நீதிமானாக்கப்படுகிறான். pensons que l'homme est justifié par la foi sans les œuvres de la loi. என்னத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான்? Il est justifié par quoi? விசுவாசத்தினாலே. Par la foi. விசுவாசம் தான் என்னை நீதிமானாக்குது. C'est la foi qui me justifie. விசுவாசம் தான் என்னை ரட்சிக்குது. C'est la foi qui me sauve. சத்தமா சத்தமா. Dites fort amen. இதெல்லாம் நீங்க நம்பலாம். Tout cela vous devez croire. ரட்சிப்பு என்னை விசுவாசத்துக்குள்ள நடத்தல. விசுவாசம் என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்துது. Ce n'est pas le salut qui me conduit dans la foi, mais c'est la foi qui me conduit dans le salut. பரிசுத்தம் என்னை விசுவாசத்துக்குள்ள நடத்தல. விசுவாசம் என்னை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துது. Ce n'est pas la sainteté qui me conduit dans la foi, mais c'est la foi qui me conduit dans la sainteté. Amen. விசுவாசம் தான் வேர். C'est la foi les racines. விசுவாசம் தான் எல்லாத்தையும் கொண்டு வருது. C'est la foi qui ramène tout. உங்களுக்கு வர வேண்டிய ரட்சிப்பு விசுவாசத்தில. Le salut qui vient pour vous, c'est par la foi. அப்போஸ்தலர் 10:31. Actes des apôtres chapitre 10 verset 31. மன்னிச்சுக்கொள்ளுங்க 16:31. 16:31 pardon. Actes 16:31. பவுல் சிறைச்சாலைக்காரனுக்கு சொல்லுகிறார், Paul s'adresse au joaillier, celui qui gardait la கர்த்தராகிய prison. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாருமோ என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். Crois au Seigneur Jésus et tu seras sauvé, toi et ta famille. விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். Crois et tu seras sauvé. ரட்சிக்கப்படு, அப்பொழுது விசுவாசிப்பாய். நோ நோ. Il n'est pas écrit tu sois sauvé et après crois. இல்ல,
முதல்ல எது வேணும்? D'abord, qu'est-ce qu'il faut faire? விசுவாசம். Il faut d'abord croire. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற ரட்சிப்பு Le salut qui vient dans notre vie, எதனால வருகுது? parce qu'il vient நமக்குள்ள உண்டாகிற par விசுவாசத்தினால். la foi qui est en nous. விசுவாசம் தான் ரட்சிப்பை தருது. C'est la foi qui donne le salut. விசுவாசம் தான் C'est பரிசுத்தத்தை la foi qui தருது. donne la sainteté. கடந்த வாரத்திலே ஒரு La வீடியோ semaine dernière, j'ai vu வீடியோ une கிளிப் vidéo, ஒன்று பார்த்தேன். un clip எங்களுடைய இந்திய தேசத்துல en Inde, கர்நாடக மாநிலத்துல dans la région du Karnataka, ஒரு உயர்ந்த மலையில கற்பாறை மலை, dans une maison, dans une montagne rocheuse. மண் மலை அல்ல, கற்பாறை Ce மலை. n'est pas une dune de sable, mais une montagne rocheuse. ஒரு ஆலயம் இருக்கிறது. Il y a une église. மன்னிச்சுக்கொள்ளுங்க, ஆலயம் இல்ல, ஒரு கோவில் இருக்கிறது. Il y a un temple hindou, pardon, un temple hindou. அங்க ஜனங்கள் ஜாத்திரைக்கு போகிறார்கள். Ils vont là-bas. அவர்களுடைய ஐதீகம் en என்னவென்றால், pèlerinage. Quelle est leur croyance அந்த pour le பாறை, pèlerinage? அந்த பாறைக்கு இடையில இடைவெளிகள் இருக்கும். இடைவெளி, இப்ப இதுக்கு இந்த இடைவெளி, இடைவெளி. Il y a un trou, un tunnel sous la montagne. இது இந்த கற்பாறை. Il y a un trou dans la montagne. அதுக்குள்ளால பூந்து வெளியே வந்துட்டா என்ன பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படும். Si on traverse ce tunnel sous la montagne, quel que soit le péché qu'on fait, on est pardonné. எல்லாம் சொருவி நிக்கறாங்க. Toutes les personnes s'alignent. சில பேருக்கு உடம்பு வெளியால வந்துட்டு தலை வரையில, தலை பெருசு தானே. Parce que c'est un petit trou, un petit tunnel, donc certaines personnes sont une grosseur, donc ils சில பேருக்கு தலை வெளிய, என்ன புள்ள சவாவா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமே, சில பேருக்கு தலை வெளிய வந்துட்டது. Mais le corps ne rentre pas. Mais le corps ne rentre pas. வரமாட்டேனுது. La tête rentre, mais le corps ne rentre pas. அப்ப நான் யோசிச்சேன், Alors அத j'ai பாக்கேக்குள்ள réfléchi, j'ai regardé. நம்முடைய பாஸ்டர் குயின்டஸ் என்ற ரெண்டு பெண் பிள்ளைகளும் ஈஸியா உள்ள போய் வெளிய வந்துருவாங்க. Les deux filles de Pasteur Quintas peuvent très bien rentrer à l'intérieur dans ce trou, dans ce petit tunnel. ஆனால் பாஸ்டர் குயின்டஸோவானால் லைஃபிலேயே பரிசுத்தமாகலாது. Mais Pasteur Quintas ne peut pas rentrer dans ce trou. Il ne pourra jamais être sanctifié. நான் யோசிச்சேன், Moi j'ai réfléchi. கடவுளே, Seigneur, நல்ல காலம், c'est vrai, heureusement நான் உம்மை நம்புகிறேன். que je te crois. அதை நம்பி அதுக்குள்ள போக முடியாது. Parce que si je croyais, je faisais cette croyance, je peux pas aller dans ce trou là, dans ce நிறைய petit பேர் இந்த tunnel. இடத்துல பயப்படுறீங்க, எங்களுக்கு அங்க கொண்டு போகாதீங்க. Beaucoup de personnes se disent, ah, ne nous ramenez pas dans ce lieu de pèlerinage, c'est sûr qu'on va pas rentrer dans ce tunnel. பரிசுத்தமாக வாய்ப்பே இல்ல. Vous ne pourrez jamais être sanctifié, c'est sûr. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அவர்களுடைய நம்பிக்கை. Chers enfants de Dieu, ça c'est leur croyance. பரிசுத்தத்துக்காக அதை செய்கிறார்கள். Ils font ça pour avoir la sainteté. இப்ப நான் பரிசுத்தத்துக்காக என்ன செய்கிறேன்? Moi, qu'est-ce que je fais pour ma sainteté? என்ன செய்கிறேன்? Qu'est-ce que je fais? பரிசுத்தத்துக்காக என்னால என்ன செய்ய முடியும்? Qu'est-ce que je peux faire pour ma நான் sainteté? பரிசுத்தமாகிறதற்கு என்ன செய்ய முடியும்? Qu'est-ce que je peux faire pour être saint? ஒரே ஒரு காரியம், Je peux faire une chose. Je விசுவாசம். peux avoir la foi. நம்முடைய விசுவாசம் தான் எங்களை C'est பரிசுத்தமாக்குது. notre foi qui nous sanctifie. நம்முடைய கிரியைகள் அல்ல, Ce ne sont pas nos œuvres. விசுவாசம். C'est notre foi. நான் நீங்களும் அங்க இங்க பூர தேவையில்லை. Vous et moi, nous n'avons pas besoin de pénétrer dans certains trous. அதை இதை செய்ய தேவையில்லை. Pas besoin de faire cela. சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த இயேசுவினுடைய ரத்தம் என்னுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் சிந்தப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிற பொழுது அந்த ரத்தம் என்னை பரிசுத்தமாக மாற்றி விடுகிறது. Le Seigneur Jésus-Christ est mort sur la croix pour nos péchés. Il a versé son sang et ce sang-là nous sanctifie. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, Ce grand salut. எபிரேயர்களின் நிருபத்திலே ஊழியக்காரன் எழுதுகிறார். Dans l'épître aux Hébreux, le serviteur écrit இவ்வளவு பெரிய ce ரட்சிப்பு, grand salut. இந்த ரட்சிப்பு எப்படி வருது? Comment ce salut arrive? நமக்குள்ள விசுவாசம், Par la foi qui est en nous. நமக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம், Par la foi qui nous a été donnée. இவ்வளவு பெரிய பரிசுத்த அபிஷேகம். Cette grande onction. கலாத்தியர் 3:14 சொல்லுகிறது, Dans Galates 3:14 il est écrit, விசு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். car nous réussissons par la foi. கலாத்தியர் 3:14.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து la bénédiction d'Abraham eut pour les païens son accomplissement en Jésus-Christ et que nous reçussions par la foi l'esprit qui avait été promis. எபேசியர் 6வது அதிகாரத்திலே Éphésiens பார்த்தால் chapitre 6 il est écrit 10வது வசனத்திலிருந்து நீங்க Verset பார்த்தால் 10. சர்வாயுத வர்க்கங்கள் எழுதப்பட்டிருக்கு. on parle des armes de lumière. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய Toutes சர்வாயுத les வர்க்கம். armes de lumière que le chrétien doit avoir. அதுக்குள்ள விசுவாசம். Et dans ces armes, il y a la foi. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம். Au-dessus de tout, la foi. கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து பார்த்தா Galates chapitre 5 verset 22 il est écrit ஆவியின் கனிகள் on எழுதப்பட்டது. parle du fruit de l'esprit. ஒரு பரிசுத்தவானுக்குள்ள தேவ மனுஷனுக்குள்ள மனுஷிக்குள்ள இருக்க வேண்டிய ஆவியின் கனிகள். On parle des fruits que un homme de Dieu, une femme de Dieu doit avoir en eux. அங்கே Les விசுவாசம் fruits de எழுதப்பட்டது. l'esprit. Et on parle de la foi. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 1 Corinthiens chapitre 12 ஆவியின் வரங்கள் on parle எழுதப்பட்டது. des dons de l'esprit. அந்த வரங்களுக்குள்ள Dans ces விசுவாசம் dons, il y a la foi. பரிசுத்தவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Et la foi a été donnée pour le saint en tant que don. அப்ப ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாக்களிலும் கிருக செய்யப்பட வேண்டியது விசுவாசம். Dans la vie d'une personne chrétienne, tout ce qui doit agir dans toutes les contrées, c'est la foi. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவன் மேல வைத்திருக்கிறதில செய்யுங்கள். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. Quoi que vous mangiez, quoi que vous buviez, faites-le par conviction, par la foi. Tout ce qui ne vient pas du produit d'une conviction est péché. நாங்க இந்த பிரான்ஸ் நாட்டில Nous இருக்கிறோம். sommes en France. சில மரங்களை பாருங்க. Si vous regardez certains arbres, குளிர்காலம் வந்து திராட்சை மரத்தை பாருங்க. regardez par exemple la vigne. குளிர்காலம் வந்துச்சுன்னு சொன்னா Lorsque c'est l'hiver, அதுல ஒரு இலை இருக்காது. il n'y a même pas une seule feuille. இது செத்துட்டுதா உயிரோட இருக்கா ஒன்றுமே புரியாது. On ne sait même pas si cette plante elle est morte ou est vivante. நான் எங்கட வீட்டை அதை பார்த்திருக்கிறேன். Je le vois déjà dans notre maison. அதை முறிச்சு பார்த்தாலும் அது செத்துட்டு போல இருக்குது. Même si j'essaye de rompre une branche, on a l'impression qu'il n'y a plus de vie, qu'elle est morte. பரவாயில்ல விடுவோம் இருக்கட்டும் பாப்போம்னு விட்டா Et lorsque je me dis c'est pas grave, je vais laisser. இந்த மார்ச் ஏப்ரல் மாசம் வரைக்குள்ள Lorsque அது vous தழைக்க ஆரம்பிக்குது. En mars avril, elle commence à fleurir. கர்த்தருடைய பிள்ளைகளை எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும். Notre foi aussi agit de même. எந்த நிலையில நாங்கள் தள்ளப்பட்டு போனாலும் அங்கே எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எங்களை மறுபடியும் தழைக்க பண்ணி எங்களை செழிப்பாக மாற்றி விடுகிறது. Quelles que soient les situations dans lesquelles nous sommes poussés, la foi qui est en nous nous fait refleurir, nous fait reverdoyer. உன்னுடைய விசுவாசத்தை இழந்துராதே. Ne perds pas la foi. உன்னுடைய விசுவாசத்தை விட்டுடாதே. Ne laisse pas la foi. அந்த விசுவாசத்தை இன்னும் கூர்மைப்படுத்துகிறதற்கு பிரயாசப்படு. Aiguise encore ta foi, fais tous tes efforts pour aiguiser la foi. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக வாசியுங்க. Lis encore plus la parole de Dieu. கர்த்தருடைய நற்சாட்சிகளை அதிகமாக படியுங்கள். Lisez encore les bons témoignages de Jésus. கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற மக்களோடு நல்ல உறவை ஏற்படுத்துங்கள். Ayez de bonnes relations avec les personnes qui parlent de la parole de Dieu. அதுதான் உங்களுடைய விசுவாசத்தை C'est கூர்மையாக்கும். cela qui va aiguiser votre foi. நீ எதை இழந்தாலும் விசுவாசத்தை Quoi que tu இழக்காதே. perdes, ne perds pas la foi. விசுவாசம் மாத்திரம் உனக்குள்ள இருந்துட்டா Si seulement la foi était en toi, நீ இழந்ததெல்லாத்தையும் மறுபடியும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். tout ce que tu as perdu, tu peux le récupérer.